என்ன மாதிரியே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் என்னெல்லாம் புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்னோடய புக்ஸ் மெட்டீரியல் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தமிழ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண நான் எந்த புக்கெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிகேக்கான புக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். 2024 வரைக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்தா போதும். பட் இப்போது சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் புக்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம திருக்குறள் புக்கு. இப்போ திருக்குறள் பார்த்திங்கன்னா நமக்கு 20 அதிகாரம் சிலபஸில் இருக்குது. இந்த திருக்குறள் புக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா குறளும் இருக்கும். இதில் சிலபஸில் நமக்கு இருக்க 20 அதிகாரத்தை பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது மட்டும் படித்தா போதும். இது கூடவே பார்த்திங்கன்னா திருக்குறளில் இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக திருக்குறள் புக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அகாடமி புக்குன்னு பார்த்திங்கன்னா சந்தோஷ் மணியோட SM தமிழ் புக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் இது எப்படி வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் கமெண்ட்டில் கிளியராக ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இது படித்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிஸ்டர் கிட்டேருந்து இந்த நோட்ஸ், தமிழ் நோட்ஸ் நான் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா தமிழ் ஓல்டு புக்குக்கான ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஓல்டு புக்ஸில் இருக்க பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அந்த மாதிரி இலக்கணம் பேசிக்கான கொஷின்ஸும் இதில் இருக்கும். இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் இருக்கிற மாதிரியே சந்திப்பிழையில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே அதில் வந்திருக்கும். புணர்ச்சியில் இருக்கிறது எல்லாமே அதில் வந்திருக்கும். தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் நான் நோட் பண்ணி படித்து வச்சுக்குவேன். இது பார்த்திங்கன்னா மரபு பிழை கண்டறிதல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. இது வலுச்சொற்களை கண்டறிதல். அடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சிறப்பாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. இதில் பார்த்திங்கன்னா நான் டெய்லி 2 குறள் படிச்சுக்குவேன். ஸோ 2 குறள் என்னென்ன படிக்கிறேனோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் தனியாக நோட் போட்டு எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 அதிகாரம் நான் முடிச்சிருக்கேன். ஸோ டெய்லி படிக்கிறத விளக்கத்தோடு நான் தனியாக நோட் பண்ணி வச்சுக்குவேன். இது பார்த்திங்கன்னா தமிழுக்குன்னு நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. இது பார்த்திங்கன்னா நான் எனக்கு புரிகிறாக்கில் நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த நோட்டில் பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய நூலான 8 தொகை நூல்களில் தனித்தனியாக 8 நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறுன்னு தனித்தனியாக பார்த்து எழுதியிருப்பேன். அதை தொடர்ந்தே பார்த்திங்கன்னா அறநூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகைன்ட்டு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நோட்ஸ் என்கிட்ட இருக்கோ அதை பார்த்து நான் எழுதி வச்சுக்குவேன். எனக்கு புக்ஸை பார்த்து படிக்கிறப்ப கூட அவ்வளோ மெமரிஸில் இருக்காது. இப்போ நான் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு நல்ல மெமரிஸில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரே நோட்டை ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணிக்க மாட்டேன். இது பார்த்திங்கன்னா ஹாஃப் பேஜ் பிரிச்சுட்டு இதில் பாதி எக்கனாமிக்ஸ்க்கு நான் போட்டிருப்பேன். இப்போ நாலடியாக இருக்கிற நோட்ஸ் நான் எழுதி வச்சுட்ருக்கேன் அப்படின்னா கடைசியாக நான் ஒரு பேஜ் பிளாங்காக விட்டுருவேன். இப்போ நான் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் விட்டுருந்தேன்னா கூட அதில் நான் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே நோட்டை நான் தமிழுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். இதுலேயே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பிரித்து நான் எக்கனாமிக்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எக்கனாமிக்ஸில் திட்டமிடல், நிதி ஆயோக், கூடவே பார்த்திங்கன்னா ஊரக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம்னு எல்லா டாபிக்ஸையும் நான் நோட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். நான் புக்ஸில் படிக்கிறப்ப சில இயர்ஸ்லாம் மெமரி ஆகாது. ஸோ அது ஷார்ட்கட்டில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் புக்கில் கிறுக்கி வைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி படிக்கிறதுக்கே ஆக்வர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் நோட்டில் எழுதி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட்டும் ஞாபகம் இருக்கும், அந்த இயர்ஸும் மறக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் 6th to 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ், அதாவது 11th தமிழ் புக்கு. இப்போது பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் படித்தா போதும். இப்போ சிலபஸ் வைஸ் என்னெல்லாம் கவர் ஆகிருக்கோ புக்கில் அது மட்டும் படிச்சுக்கோங்க. பிகாஸ் 40% மட்டும்தான் நமக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்குறாங்க. அதுக்குன்னு ஸ்கூல் புக்கு சுத்தமாக படிக்காமலும் போக முடியாது, கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இது பார்த்திங்கன்னா 10th, 9th, அப்புறம் 6th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், 7th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம்னு எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6th போங்க. ஏன்னா 6th படிக்கிறப்ப கொஞ்சம் 6th பேசிக்காக தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும் படிக்க. நீங்கள் எடுத்தோடனே 11th, 12th, 10th போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு இயல் கூடவே சிலபஸ் வைஸ் படி வந்தீங்க அப்படின்னா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஸ்கூல் புக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்ஸில் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறத விட சிலபஸில் கவர் ஆகிக்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தமிழுக்கு ஸ்கூல் புக், நியூ புக், ஓல்டு புக், கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், கூடவே அவுட் சோர்ஸ் புக்ஸ் இதெல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அவுட் சோர்ஸ் புக் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 16 புக்கு இருக்கும். அந்த புக்கு எல்லாத்தையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இது இல்லாமல் எனக்கு ஏதாவது பிடிஎஃப் மெட்டீரியல் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் டெஸ்ட் பேட்ச் எதுவும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க. நான் இது வரைக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச்லேயே ஜாயின் பண்ணலை. இனிமேல் தான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.